நானும் அக்காவும் திட்டினோன்னே கோவமாக உட்காந்துருக்கோம். பாருங்கள், மழை வெயிலில் சேறு மாதிரி தண்ணியில் போய் குதிச்சு விட்டு வந்து தெரியுது அவனுக்கு திட்டுறதெல்லாம். சேத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறோன்னு தெரியுது. ஏதாவது நாய் போனால் இவனுக்கு என்ன நேற்று தான் துடைச்சேன். இந்த எத்தனை தடவை துடைக்கிறது? அந்த மாப்பு வாசல்லே கிடக்கு துடைக்கிறது. தெரியுதுல்ல உனக்கு போகக்கூடாதுன்னு. கோவம் வந்துடுது, கோவம் மூக்கு மேலே கோவம் வருது. வாடு வாராஸ்க்கு போவியா இனிமேல் கேட்டுக்கிட்டா? சரிங்க. எவ்வளவு வீட்டுக்குள்ளெல்லாம் வீடு ரூமு பார்க்குற பார்வையை பாரு. இதுடா உன் மேலே தப்பா இல்லையா? தப்பு தானே உன் மேலே. திருப்பி அங்கே போக தான் நிற்கிறான். போய் ஏதாவது நாய் போவோம் விரட்டிக்கிட்டே போவோன்னு தண்ணியை ஊற்றி விட்டு அழைச்சிட்டு வாங்க பாரு. காலெல்லாம் சேரு. இதோட கட்டில் வேறு வந்து ஏறி படுத்துக்க வேண்டியது. துணிமணிலெலாம் பெரட்டிக்கிட்டு பெட்ஷீட்டு எல்லாத்தையும் போட்டு அப்பிக்கிட்டு எல்லாருக்கும் அரிக்கட்டும். அந்த ஒலையில் போய் ஆட்டம் போடுறது, தேங்கி கிடக்க தண்ணி அதில் போய் ஆட்டம் போடுறது. அந்த கேட்டுக்கிட்ட ஏதாவது நாய் எதுவும் போயிடக்கூடாது. போனால் உடனே இவர் தான் பெரிய சண்டியர். அப்படியே உட்காந்துரு, பனிஷ்மெண்ட் உனக்கு. அப்படியே உட்காந்துருக்கணும். பேசுகிறதெல்லாம் புரியுது உனக்கு. முன்னெல்லாம் அதை திட்டுறது நல்லா தெரியுது அவனுக்கு. செல்லம் ஓவர் ஆகிட்டு. அம்மா ஒரு அடி கூட அடிக்க மாட்டேன்னு தெரியும் அவனுக்கு. அதனால தான் இப்படி பண்ணுறேன். மூஞ்ச பாரு, அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி. இங்கே பாரு, சாப்பாடு வச்சோன்னே முட்டை சாதம் தின்னி இல்லை. காலையில் அப்படி தான் பாளையம் பண்ணி குடிச்சிட்டு கக்கிட்ட வாசலுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு தான் பனிஷ்மெண்ட்டு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கிறேன் திருப்பி.